வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்க பெறும் அருளமுதம். ஒன்றாம் அருளமுதம். வாசம் வாக்கு ஒன்று. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவன் ஞானவெளி மெய்பிரான் ஞான சித்தர் அருளிய கால்தடம் நூலிலிருந்து தலைப்பு இலை சித்தர். இலை சித்தர் சடை தாடி சகிதம் அறைக்கு ஒரு வேட்டி மட்டுமே மேலுடம்பை மறைக்காதிருப்பார். எங்கே தங்கியிருக்கிறார் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் கரியமாணிக்கபுரத்திற்கு தினமும் விடிகால நேரத்திற்கு சரியாக வருவார். சின்னாற்றை கடந்து வந்த ஈரம் அவர் காலோடு இருக்கும். கொஞ்ச வீடுகளே இருந்த அந்த ஊரில் அவர் காலை மட்டும் வருவதும் அதற்கு பின் எங்கு செல்கிறார் என்றும் யாருக்கும் தெரியாது. யாரும் தெரிந்து கொள்ளவும் அக்கறை காட்டவில்லை. யார் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாரோ அவர்கள் கொடுக்கும் உணவை உண்டுவிட்டு தன் வேட்டி இடுப்பில் செருகி இருந்த இலைகளை எடுத்து அதில் 2-3 இலைகளை கொடுத்து உண்ண சொல்வார். மறுப்பவர்களுக்கு தலையில் கொட்டு வைத்து உண்ண வைத்து விடுவார். இதனால் அவரை பார்த்தாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. அவரை இலை சாமியார் என்பர், சிலர் இலை சித்தர் என்பர். அவர் வைத்திருக்கும் இலை ஒரே இலையாக இருப்பது இல்லை. சில நேரம் பூவரசன் இலை, சில நேரம் கொய்யா இலை, சில நேரம் துளசி, இப்படி ஏதாவது இருக்கும். கலந்து வைத்திருப்பார். வேப்பிலை, மணத்தக்காளி, குப்பை மேனி, குப்பை கீரை என்று அவர் கொடுப்பது சிலருக்கு பிடிக்காது. எனவே காலையில் அவர் வரும் நேரம் கதவே திறக்க மாட்டார்கள். இவரும் கொஞ்ச நேரம் காத்து நின்றுவிட்டு அடுத்த வீட்டிற்கு தாவுவார். அங்கும் மூடியிருந்தால் அடுத்த வீடு, இப்படி ஒவ்வொரு வீடாக தாண்டி கடைசியில் மூடாமல் இருந்த ஒரு வீட்டின் முன் நிரந்தரமாக காலை உணவிற்கு நிற்க ஆரம்பித்தார். அவர்களும் முகம் சுளிக்காமல் அவருக்கு சுட சுட இட்லி செய்து வாழை இலையில் போட்டு பரிமாற 2 இட்லி தினமும் அங்கே உண்டார். உண்டதும் தன் இடுப்பில் இருந்த இலைகளை எடுத்து பீத்து அங்குள்ள அனைவருக்கும் உண்ணும்படி கொடுப்பார். அவர்களும் மறுக்காமல் பிரசாதம் போல் பெற்றனர். காலம் உருண்டோடியது. அந்த வீட்டில் இருந்த 5 பேரும் இலை சித்தரின் சீடர்கள் போன்றே மாறினர். அதே நேரம் அந்த ஊரில் இருந்த மற்றவர்கள் இந்த குடும்பத்தை கிண்டல் செய்வதும் கேலி செய்வதுமாக புத்தி கெட்ட குடும்பம் என்று ஒதுக்கி வைத்தனர். அவர்களும் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏறத்தாழ 7 ஆண்டுகள் அறிந்தோ அறியாமலோ இலை சித்தர் பிரசாதம் அவர்கள் உண்டதன் மகிமை இப்போது புரிய ஆரம்பித்தனர். ஊரில் விஷசுரம் பரவியது. சிறு குழந்தை முதல் பெரியவர் வரை பாதிக்கப்பட்டனர். கால் வீக்கம், தோல் அரிப்பு, மூச்சு விட சிரமம் என்று ஒவ்வொரு குடும்பமாக இடம்பெயர்ந்தனர். ஒரு சூழலில் இலை சித்தருக்கு உணவிட்ட குடும்பத்தை தவிர அனைவரும் ஒட்டுமொத்தமாக காலி செய்து விட்டனர். இவர்கள் மட்டும் ஒற்றை குடும்பமாக எந்த விதமான நோய்க்குறிகளே இல்லாமல் வாழ்ந்தனர். இப்போதும் இலை சித்தர் வருவார். 2 இட்லி சாப்பிட்டு விட்டு செல்வார். அந்த வீட்டு தலைவர் செண்பகம் பிள்ளை ஒரு முறை இலை சித்தரிடம், எப்படி சாமி, எங்கள் குடும்பத்திற்கு மட்டும் எந்த பாதிப்பும் வரவில்லையே, அது உங்கள் கடாட்சம் தானே என்றார். இலை சித்தர், உண்மைதான். எனக்கு இந்த ஊரே அழிந்து போவது போல் தோன்றியது. காப்பாற்ற நினைத்தேன். அதற்குத்தான் விஷசுரம் அண்டாமல் இருக்க மந்திரித்து இலைகளை கொடுத்து வந்தேன். உடம்பில் விஷ எதிர்ப்பு தன்மை கூட்டி விட்டேன். கோச்சாரப்படி கேது ஆதிக்கம் நேரம் இது. என்னை நம்பாமல் பச்சிலை வாங்கி உண்ணாதவர்கள் பலியாகி விட்டனர். உங்கள் குடும்பம் சுகபோகமாக வாழும் என வாழ்த்தினார். வீட்டில் இருந்த 5 பேரும் அவர் காலில் விழுந்து வணங்கினார். சிரித்து கொண்ட இலை சித்தர், என் பணி முடிந்தது. நாளை உதயத்தில் நான் பெரிய ஆற்றில் ஜலசமாதி ஆகிறேன் என்றார். அனைவரும் பதறிப்போனர். சாமி, நீங்கள் எங்களுக்கு வேண்டும் என்று ஒவ்வொருவரும் முறையிட்டனர். என் தொண்டு முடிந்தது என்றவர் அவர்களை விட்டு நகர்ந்தார். மறுநாள் சூரிய உதயத்தில் பெரிய ஆற்றில் ஜீவசமாதி ஆனார். உதவ வந்தவர்களை நம்பாததினாலே மனிதன் கண்டது நோயும் பிரிவும். வருங்கால கணிதம் தெரிந்தவர்கள் சித்தர்கள். அவர்கள் வழிகாட்டலை தவற விட்டு விடாதீர்கள். வாழ்வோம் வாழ்விப்போம்.